إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தர்பியாவினுடைய இரண்டாவது வகுப்பில் 100 நபி வழிகள் என்கின்ற தொடரின் இறுதி பகுதியை பார்ப்போம். சென்ற வாரம் 84 வரை பார்த்தோம். இன்று 85வது வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவுதல் என்கின்ற நபி வழி. அனில் அஸ்வத் قال سألت عائشة ما كان النبي صلى الله عليه وسلم يصنع في بيته. அஸ்வத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று கேட்கிறார்கள். قالت كان يكون في مهنة أهله تعني خدمة أهله. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். ஃபைதா ஹலரத்தி ஸலாத்து ஹரஜ இல ஸலா. தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்காக வெளியாகி விடுவார்கள், மஸ்ஜிதுக்கு சென்று விடுவார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செய்தியினூடாக நாங்கள் நம்முடைய வீடுகளிலும் குடும்பத்தோடு இருப்பவர்கள், நாட்டிற்கு செல்பவர்கள் தங்களுடைய வீட்டு வேலைகளில் பங்கெடுப்பது ஒரு நபி வழி என்கின்ற அடிப்படையில், ஒரு நன்மையான காரியம் என்கின்ற அடிப்படையிலும், மனைவிக்கு உதவுதல் என்கின்ற அடிப்படையிலும் நாங்கள் அந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். எல்லாமே பெண்கள் தான் செய்ய வேண்டும், மனைவி தான் செய்ய வேண்டும் என்று விட்டுவிடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வது, அந்த வகையில் அந்த வேலைகளில் நாங்களும் பங்கெடுத்து மனைவியுடைய வேலை சுமைகளையும் குறைத்து நாமும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த ஹதீஸை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். முஸ்னத் அஹ்மதிலே வருகின்ற இன்னும் ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஸிஃபு நஅலஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செருப்பை, பிந்த செருப்பை அவர்களே தைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வயஹீத்து சௌபஹு. கிழிந்த ஆடையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வயஅமலு ஃபீ பைத்திஹி கமா யஅமலு அஹதுக்கும் ஃபீ பைத்திஹி. நபி அவர்கள் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய வீடுகளிலே வேலை செய்வீர்களோ, உதவி செய்வீர்களோ, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதராக இருந்தாலும் மிகவும் கண்ணியமாக, மிகவும் பணிவான முறையிலே சாதாரண மனிதர்களைப் போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. ஆக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அந்தஸ்தாலோ நாங்கள் உயர்ந்தவர்கள் இல்லை. ஆகவே நாங்களும் தங்களுடைய வேலைகளை முடியுமான அளவு நாங்களே செய்து நபிகளாருடைய முன்மாதிரியை நம்முடைய வாழ்விலும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற செய்தியை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக 86வது இயற்கையான சுன்னத்துகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல் ஃபித்ரத்து ஹம்சுன் அவு ஹம்சு மினல் ஃபித்ரா. 5 இயற்கையான பண்புகள் அல்லது இயற்கையான பண்புகளில் 5. அல் ஹிதான், விருத்த சேதனம் செய்தல். வல் இஸ்திஹ்தாத், மறைவான உறுப்பை சுற்றியுள்ள முடிகளை மலித்தல். வனத்ஃபுல் இபத், அக்குள் முடிகளை அகற்றுதல். வ தக்லீபுல் அஃபார், நகங்களை வெட்டுதல். வ கஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரித்தல். இது நாங்கள் இயற்கையாக தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது, சுன்னத்துகள். இது இயற்கையானது, இது கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சுன்னத்துகள் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது புகாரியிலே 5889வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமிலே இன்னும் ஒரு அறிவிப்பிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஃபித்ராவுக்கு மனிதனுக்கு தூய்மையான இயற்கை இயல்புக்கு ஏற்புடைய செயல்கள் 10 என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே மீசையை கத்தரித்தல், அது மேலே சொன்ன ஹதீஸிலும் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று தாடியை வளர விடுதல், இதுவும் நாங்கள் இயற்கையாக விட வேண்டும். மிஸ்வாக் பயன்படுத்துதல், அதே போன்று மூக்கினுள் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்தல் வுது செய்கின்ற போது, நகங்களை வெட்டுதல், அதே போன்று விரல் கணுக்களை கழுவுதல், அக்குள்களில் உள்ள முடிகளை அகற்றுதல், மறைவான உறுப்பை சுற்றியுள்ள முடிகளை மலித்தல், தண்ணீரை பயன்படுத்தி நாங்கள் மலசலம் செல்கின்ற போது சுத்தம் செய்தல். பத்தாவதாக நான் மறந்துவிட்டேன் என்று அந்த அறிவிப்பாளர் சொல்லிவிட்டு, ஆனால் அது வாய் கொப்பளிப்பதாக இருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். இது முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சுன்னத்துக்களை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி வழிகளில் இவைகளையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது நமக்கு ஹதீஸ்களாக இடம்பெற்றிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 87வது அனாதையை பராமரித்தல். சமிஅத்து ஸஹல் பின் சஅத் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال انا وكافل اليتيم في الجنه هكذا وقال باصبعيه السبابه والوسطى. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஸஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நானும் அனாதை காப்பாளரும் அனாதையை பராமரிக்கக்கூடியவரும் சொர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி அவர்களுடைய நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து காட்டுகின்றார்கள். ஆக இது ஒரு மிக நன்மை தரக்கூடிய, நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய, நாளை மறுமையிலே நாங்கள் சுவர்க்கம் செல்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நன்மையான காரியமாக இந்த அனாதையை பராமரித்தல் என்பது இருக்கின்றது. இன்று நிறைய அனாதை இல்லங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவைகளுக்கு உதவி செய்தல் அல்லது தன்னுடைய உறவினர்களோடு வளரக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி செய்தல், இவைகளெல்லாம் நமக்கு அந்த நன்மையை பெற்றுத்தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே இருப்பார்கள், நம்முடைய ஊரிலே இருப்பார்கள், இவர்களுக்கு நாங்கள் உதவுதல் என்பதும் இந்த பராமரித்தலின் கீழ் வரும் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து அதற்காக நாங்கள் சில உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவும் அவனுடைய திருமறையிலே சொல்கின்றான், வஅப்துல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின். அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த இணையையும் வைக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், அதாவது நம்முடைய பக்கத்து அண்டை வீட்டார்கள், நெருங்கிய உறவினர்கள், வல் யதாமா அனாதைகள், வல் மசாக்கின் இவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக 88வது கோபம் தவிர்த்தல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்ன ரஜுலன் கால லின்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஔஸினி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள், லா தக்லப், கோபப்படாதீர்கள், ஃபரத்தத மிராரன், திரும்ப திரும்ப கேட்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தக்லப், நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று அந்த அறிவுரையை சொல்கின்றார்கள். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரையாகவே கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் கோபத்தை தவிர்ப்பதன் மூலம் பல தீய விளைவுகளை அவன் தவிர்த்து கொள்ள முடியும். அவர் கோபப்படக்கூடிய நபராக இருந்திருக்கக்கூடும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் இதனை, கோபத்தை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள், கோபம் கொள்ளாதீர்கள் என்கின்ற விடயத்தை அழுத்தி சொல்வதற்காக அவர்கள் உபதேசமாக கோபப்படாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கோபத்தின் மூலம் இன்று பல தீய விளைவுகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவர் கோபத்தை அடக்கி கொண்டால் அதற்கு பிறகு ஏற்படுகின்ற விடயங்கள் எல்லாம் சாதாரணமாக நடந்துவிடும். கோபம் கொள்வாராக இருந்தால் அதற்கு பிறகு அது பெரிய பிரச்சினைகளிலும் அடிதடியிலும் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே
நாங்கள் கோபம் வருகின்ற போது அதனை முடியுமான அளவுக்கு அடக்கி கொள்ள வேண்டும், உது செய்து கொள்ள வேண்டும், அந்த இடத்திலிருந்து விலக வேண்டும். இதனை நாங்கள் ஒரு உபதேசமாக எடுப்பதை போல எம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவும் அவனுடைய திருமறையிலே முத்தக்கின்களுடைய பண்புகளாக சொல்கின்ற போது வல் காலிமீனல் கைல், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று பயபக்தியுடையவர்கள் தக்வாவுடையவர்களுடைய வர்ணனையாக அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே 3வது அத்தியாயம் 134வது வசன தொடரிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே கோபம் என்பது ஒரு அடிப்படையான விடயம். அதனை நாங்கள் தவிர்த்து கொண்டால் அதற்கு பிறகு எங்களுடைய நோய்களையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். கோபம் இருப்பவர்களுக்கு வேறு வேறு வியாதிகள் வருவது, அதன் மூலம் அவர்கள் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வது, இவைகளையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் கோபம் வருகின்ற போது ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்று நாங்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். கோபத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும், அடக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக 89வது நபி வழி அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதல். இந்த செய்தியை நாங்கள் சென்ற தர்பியாவிலும் பார்த்தோம். இது ஒரு நீண்ட ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளிலே 7 பேருக்கு அல்லாஹு தஆலா நிழலிப்பான். அதிலே ஒருவர் தான் தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கண்களால் கண்ணீர் வடிப்பவர், அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுபவர் என்கின்ற அந்த நபர்களை, அந்த கூட்டத்தாரைக்கு அல்லாஹ்வினுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 660வது இலக்கத்திலே வருவதை பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் வெறுமனே தொழுகின்றோம், நோன்பு நோட்கின்றோம், இன்னொரு பல காரியங்களை செய்கின்றோம். அத்தோடு நாங்கள் சற்று நேரம் எடுத்து அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய படைப்புக்கள், அல்லாஹ்வினுடைய தண்டனைகள், அல்லாஹ்வினுடைய அருள்கள், இவைகளையெல்லாம் நினைத்து நாங்கள் அச்சத்தால் அழுவது நமக்கு நாளை மறுமையிலே அவனுடைய நிழல்களை பெற்றுத்தரும் என்கின்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் நேரம் கிடைத்தாலே நம்முடைய கை தானாக மொபைலுக்கு செல்வதை பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் சற்று சிந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வினுடைய தண்டனைகள், நரகம், மற்ற சமுதாயத்திலே நிறைய நாட்டிலே மனிதர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள், அவர்களுடைய நிலைமைகள், இவ்வாறு நாங்கள் நமக்கு கீழே இருக்கின்ற நம்மோடு மோசமாக நடத்தப்படுகின்ற மக்கள், இவர்களையெல்லாம் நாங்கள் சிந்தித்து அல்லாஹு தஆலா நம்மை இவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்கின்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றும் நாங்கள் அழ முடியும். அல்லாஹ்வினுடைய அச்சத்தாலும் நாங்கள் அழ முடியும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை சோதிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனை விரும்புகின்றான் என்ற அர்த்தம். நாங்கள் எந்தவித சோதனையும் இல்லாமல் இருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் நம்மை விரும்பவில்லையோ என்கின்ற அந்த அடிப்படையில் நாங்கள் அல்லாஹுவை பயந்து அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் அழக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக 90வது நபி வழி நிலையான தர்மம். இதா மாத்தல் இன்சான் இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். இந்த உலகத்திலே எல்லாமே துண்டிக்கப்பட்டுவிடும், 3 அமல்களை தவிர. இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, நிலையாக அவன் செய்திருக்கக்கூடிய தர்மம். அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, அவன் கற்று மற்றவர்களுக்கு எத்தி வைத்த அந்த கல்வி, அதன் மூலம் அவர்கள் நன்மை பெறும் காலமெல்லாம், பிரயோஜனம் அடையும் காலமெல்லாம் அவனுக்கு அந்த நன்மை சென்றடையும். அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அல்லது தனக்கு கிடைத்த சாலிஹான மகன் மூலம் அவருக்கு கிடைக்கின்ற துவா, இவைகளெல்லாம் நாளை மறுமையிலே நமக்கு வரும். இவைகள் நிரந்தரமாக நமக்கு இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மஸ்ஜிதுகள் கட்டி கொடுப்பது, மஸ்ஜித் கட்டுவதற்கு உதவி செய்வது, இவைகளும் நிலையான தர்மமாக இருக்கின்றது. அதே போன்று மரம் நடுதல், அதே போன்று கிணறு கட்டி கொடுத்தல், நீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல், அல்லது குர்ஆனை பிரிண்ட் செய்வதற்கு, அல்லது ஒரு அரபு நூல்கள் இவைகளை பிரிண்ட் செய்வதற்கு நாங்கள் உதவி செய்து அதனை தர்மமாக வழங்குவது, இவைகளெல்லாம் நமக்கு நிலையான தர்மமாக இருக்கின்றது. இவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே செய்வதன் மூலம் நாங்கள் மரணித்த பிறகும் எங்களுக்கு இந்த நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் என்கின்ற முன்மாதிரியை நாங்கள் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முஸ்லிமிலே 1631வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அதே போன்று 91வது பள்ளிவாசல் கட்டுதல். அன்னஹு சமிஅ உஸ்மான் இப்னு அஃபான் யகூல் இந்த கௌல் الناس فيه حين بنى مسجد الرسول صلى الله عليه وسلم انكم اكثرتم.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியை மஸ்ஜித் நபவியை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அவர்கள் கட்டுகின்றார்கள், விரிவுபடுத்துகின்றார்கள். அப்போது மனிதர்கள் அவர்களிடத்திலே ஆலோசனையாக, ஆட்சேபனையாக சொல்கின்றார்கள், இன்னக்கும் அக்ஸர்தும், நீங்கள் அதிகரித்து விட்டீர்கள், அழகுபடுத்தி விட்டீர்கள், அதிகமாக ஆக்கிவிட்டீர்கள் என்று சொல்கின்ற போது, வ இன்னி சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் பனா மஸ்ஜிதன், யாரொருவர் பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகின்றாரோ, ஹசிப்து அன்னஹு கால் யப்தகி பிஹி வஜ்ஹ அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடி யாரொருவர் பள்ளிவாசல் கட்டுகின்றாரோ அல்லது அதுக்கு உதவி செய்கின்றாரோ, பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னா, அவருக்கு அதனை போன்று அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒன்றை கட்டுகிறான் என்கின்ற அந்த செய்தியை கேட்டதாக சொல்கின்றார்கள். ஆகவே இதுவும் நாங்கள் நிலையான தர்மம் என்கின்ற அடிப்படையிலும் வரும். பள்ளிவாசல் கட்டுவது என்பது மிகவும் பெருமதியான நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய அமலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா நாம் கட்டுவதை போன்று, நாம் உதவி செய்வதை போன்று நமக்கு அங்கே ஒன்றை ஏற்படுத்துவான், கட்டுவான் என்கின்ற செய்தியையும் இந்த செய்தி நமக்கு சொல்கின்றது. இது புகாரியிலே 450வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 92வது கொடுக்கல் வாங்கலில் தாராளமாக நடந்து கொள்ளுதல். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதஷ்தரா வ இதக்தலா, விற்பதிலும் வாங்குவதிலும் மற்றும் தனக்கு சேர வேண்டியதை திரும்ப கோருவதிலும் மென்மையாக மற்றும் தாராளமாக நடந்து கொள்ளும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கருணை காட்டுவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியிலே 2076வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே விற்கின்ற போதும் வாங்குகின்ற போதும், நாங்கள் நம்முடைய உரிமையை பெற்றெடுக்கின்ற போதும் அல்லது நாம் கொடுத்த கடனை திரும்பி வாங்குகின்ற போதும் தாராளமாக நடந்து கொள்பவருக்கு இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கருணை காட்டுவானாக என்று நபி அவர்கள் கேட்ட துஆவை நாங்கள் இந்த செய்தியினூடாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற நாம் அல்லது யாருக்காவது கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டிருக்கின்ற நாம் தாராளத்தன்மையுடன் நடந்து கொள்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியாக இருக்கின்றது. அவர்களுடைய பிரார்த்தனையை, அவர்களுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தர, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து விற்கின்ற போது, வாங்குகின்ற போது நாங்கள் தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். அடுத்ததாக 93வது நபி வழி, பாதையில் கிடக்கும் தொல்லை தரும் பொருளை அகற்றுதல். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்ற, வழிகாட்டி இருக்கின்ற முன்மாதிரியாக இருக்கிறது. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனமா ரஜுலுன் யம்ஷி பிதரீக், ஒரு மனிதர் நடந்து கொண்டிருக்கின்ற போது வஜத ஹுஸ்ன ஷௌக்கின் ஃபஅஹதா, அவர் ஒரு முள்ளு நிறைந்த ஒரு கிளையை காண்கிறார், அதனை அவர் அகற்றி விடுகிறார் அந்த பாதையிலிருந்து. ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அவருக்கு அல்லாஹு தஆலா நன்றி செலுத்தி அவரை மன்னிக்கின்றான் என்கின்ற செய்தியை புகாரியிலே 2472வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த செய்தியை நிறைய இடங்களிலே வீதியிலே கிடக்கின்ற மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் அகற்றுவது நன்மையான காரியம் என்றெல்லாம் படித்திருக்கின்றோம். அதனை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதே போன்று முட்கள் மாத்திரமல்ல, எந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அதனை நாங்கள் அகற்றுவது நமக்கு சதக்காவாக இருக்கின்றது. வயுமீத்துல் அதா அனி தரீக் சதக்கா, பாதையிலே தொல்லை தரும் பொருட்களை அகற்றுவது சதக்காவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற செய்தி புகாரியிலே 2989வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவைகளை எங்களுடைய வாழ்நாளிலே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாறாக நாங்கள் நம்முடைய வாகனத்திலே இருக்கின்ற அழுக்குகளை வெளியிலே வீசுவது, இவைகளை தவிர்ந்து கொள்வது, உரிய இடத்திலே நாங்கள் அவைகளை விடுவது, அதனை நாங்கள் எறிவது, இவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியினூடாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 94வது செய்தி நபி வழி தர்மம் செய்தல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, قال رسول الله صلى الله عليه وسلم من تصدق بعدل تمرة من كسب طيب ولا يقبل الله إلا الطيب.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒருவர் ஈச்சம்பழத்தினுடைய அளவுக்கு அவருடைய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து உழைப்பிலிருந்து தர்மம் செய்கின்றாரோ, லா யக்பலுல்லாஹு இல்ல தய்யிப், அல்லாஹு தஆலா ஹலாலை தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கிற செய்தியையும் சொல்லிவிட்டு, வ இன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் ஹலாலான முறையிலே சம்பாதித்து ஒரு ஈச்சம்பழத்தினுடைய பெறுமதி அளவுக்கு தர்மம் செய்கின்றாரோ அதனை அல்லாஹு தஆலா அவனுடைய வலது கையால் ஏற்றுக்கொள்கிறான். சும்ம யுரப்பிஹா லிசாஹிபிஹி கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபலுவஹு, பின்பு அல்லாஹு தஆலா அதனை உங்களில் ஒருவர் தன்னுடைய குதிரையை எவ்வாறு வளர்ப்பீர்களோ அதே போன்று அந்த தர்மத்தை வளர்க்கின்றான். ஹத்தா தக்கூன மிஸ்லல் ஜபல், அது மலை அளவு அதனுடைய பெறுமதி வருகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா நீங்கள் உங்களில் ஒருவர் ஒரு குதிரையை வளர்க்கின்றது போன்று அல்லாஹு தஆலா உங்களுடைய சதகாவை வளர்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 1410வது செய்தியாக புகாரியிலே பதிவாகின்றது. ஆகவே தர்மம் செய்கின்ற போது நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையிலே செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வினுடைய கூலியை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். வேண்டாவறுப்புக்கு நாங்கள் தர்மங்களை செய்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற தர்மத்தை வீணாக்கவில்லை. நம்முடைய தர்மம் ஒரு காலமும் வீண் போவதில்லை. அதனை அல்லாஹு தஆலா அவனுடைய வலதுகரத்தால் ஏற்றுக்கொண்டு அதனை மலையளவுக்கு வளர்க்கிறான், அதனை பெறுமதியாக்குகிறான் என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதில் மிகப்பெரிய முன்மாதிரி நம்முடைய செலவுகளுக்கு நம்முடைய தர்மத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 95வது நபி வழி, துல்ஹஜ் 10 நாட்களில் நற்செயல்கள் அதிகம் செய்தல். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال மல் அமலு மின் அய்யாமில் அஷ்ரி அஃضل மினல் அமலி மா ஃபீ ஹாதிஹி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களிலே நாங்கள் செய்கின்ற அமலை விட சிறந்த அமல்கள் எதுவும் இல்லை. காலு வலல் ஜிஹாத், ஜிஹாதுமா என்று கேட்கின்றார்கள். அப்போது வலல் ஜிஹாத், ஜிஹாதும் கூட, இல்லா ரஜுலுன் ஹரஜ யுகாத்திரு பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி பிஷைஇன், ஜிஹாதும் கூட எதனை தவிர என்று சொன்னால் தனது உயிரையும் செல்வத்தையும் வைத்துவிட்டு பிறகு அது எதனோடும் திரும்பி வராத அந்த ஜிஹாதை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே ஒரு மனிதர் ஜிஹாதுக்கு சென்று மரணித்தார் என்று சொன்னால் அந்த நன்மை மிக பெரும் நன்மையாக இருக்கின்றது. அதே போல அதனை விட குறைவாக இந்த துல்ஹஜ்ஜுடைய நாங்கள் 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் பெருமதி வாய்ந்த சிறந்த அமல்களாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 969வது இலக்கத்திலே பதிவாகியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எவ்வாறு ரமலானிலே அமல்களை செய்வோமோ, எவ்வாறு நாங்கள் பயபக்தியோடு நாங்கள் தொழுகைகளில் நேரத்திற்கு அதே போன்று அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருப்போம் ரமலானுடைய காலத்தில், இதே போன்று நாங்கள் துல்ஹஜ்ஜுடைய இந்த முதல் 10 நாட்களிலும் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளாக இருக்கின்றது என்கின்ற அந்த முன்மாதிரியை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக எடுத்து நம்முடைய வாழ்விலே நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாங்கள் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும். அதே போன்று அடுத்ததாக 96வது நபி வழி, பல்லியை கொல்லுதல் என்கின்ற செய்தி. மன் கத்தல வஸகன் ஃபி அவ்வலி ضربத்தின் குதிபத் லஹு மிஅத்து ஹஸனா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, யார் ஒருவர் பல்லியை முதல் அடியிலே கொள்கிறாரோ அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படுகின்றது. வஃபி ஸானியத்தி தூன தாலிக், 2 அடிகளிலே கொள்பவருக்கு அதை விட சற்று குறைவாகவும், ஒஃபி சாலிதத்தி தூனதாலிக், 3வது அடியிலே கொள்பவருக்கு அதனை விட குறைவாகவும் கிடைக்கின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே 2240 பார்க்கின்றோம். இன்னும் ஒரு ரிவாயத்திலே ஃபி அவ்வலி ضربத்தின் 70 ஹஸனா, ஒரு அடியிலே அடிப்பவருக்கு 70 நன்மைகள் எழுதப்படுகின்றது என்றும் இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது.
ஆகவே நமக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பள்ளிகளை நாங்கள் வீடுகளிலோ நம்முடைய ரூம்களிலோ நாங்கள் பார்க்கின்ற போது அவைகளை கொள்ள வேண்டும். இதற்காக தேடி தேடி நாங்கள் பள்ளிகளை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பிராணியாக இருந்தாலும் நாங்கள் அவைகளை கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது. தேடி தேடி நாங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான அனுமதியும் நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி புகாரியிலே வருகின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் லில் வஸகி ஃபுவைசிக், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லியை அல்லது ஓணானை ஃபுவைசிக் ஒரு தீங்கு விளைவிக்கும் உயிரினம் என்று குறிப்பிட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு வலம் அஸ்மஅஹு அம்ர பிகத்லிஹி, அதனை கொல்வதற்கு நபி அவர்கள் ஏவினார்கள் என்று நான் கேட்கவில்லை என்று சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் நாம் மேற்சொன்ன ஹதீஸ் வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கும். அதனால் அவர்கள் கேட்கவில்லை என்று சொல்கின்றார்கள். அதற்காக அதனை கொள்வதற்கு அனுமதி இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்கின்ற போது அதனை கொள்வதற்கு நபி அவர்கள் ஏவவில்லை. இதன் மூலம் நாங்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கின்ற நேரத்திலே நம்முடைய வீடுகளிலே திரிகின்ற அந்த பல்லி ஓணான் தீங்கு விளைவிக்கக்கூடிய கரப்பான் பூச்சியாக இருந்தாலும் சரி அவைகளை கொள்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக 97வது செய்தி, செவியேற்றதையெல்லாம் சொல்வதை தவிர்த்தல். அன் அபி ஹுரைரத அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு அவன் கேட்கின்றவற்றை எல்லாம் சொல்லித் தருவது அவனுக்கு போதுமான சான்றாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே 5வது இலக்கத்திலே பதிவாயிருக்கின்றது. இது இன்று கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நம்முடைய சமுதாயத்திலே வளர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தான் கேள்விப்பட்டதை எல்லாம் சொல்வது, தனக்கு கிடைக்கின்றவற்றை எல்லாம் ஷேர் செய்வது, ஃபோர்வார்ட் செய்வது, இவைகளெல்லாம் இன்று நம்முடைய சமுதாயத்திலே மிதமிஞ்சி காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதன் மூலம் பல விளைவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட சமூகம், நாங்கள் அல்லாஹ்வினுடைய தூதரின் வழிகாட்டல்களை அடிக்கடி நாங்கள் கேட்கக்கூடிய சமுதாயம், நாங்கள் இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனைய பாமரர்கள், ஏனைய மார்க்க அறிவில்லாதவர்கள் கிடைத்ததையெல்லாம் ஷேர் செய்கிறார்கள், ஃபோர்வர்ட் செய்கிறார்கள், பரப்புகிறார்கள் என்பதற்காக நாமும் அந்த விடயத்திலே இருந்துவிடக்கூடாது. யார் மீதும் நாங்கள் தனிப்பட்ட கோபம் கொண்டோ அல்லது அவர் மீதுள்ள வெறுப்பு கொண்டோ அல்லது கொள்கை மீதுள்ள பிடிப்பு கொண்டோ நாங்கள் ஒரு நபரை இழிவுபடுத்துவதோ அல்லது அவருடைய செய்தி நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அதனை பகிர்வதோ மிகவும் பெரும் பாவமாக இருக்கின்றது. அவரை பொய்யன் என்று சொல்வதற்கு மிகவும் போதுமான சான்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நம்முடைய வாழ்விலே மிகவும் ஒரு முன்மாதிரி மிக்க விடயமாக இருக்க வேண்டும். நமக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது நம்மை அறியாமலே ஷைத்தான் நமக்கு தூண்டி நாம் அதனை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எந்த செய்தி கிடைத்தாலும் அதனை ஆராயாமல் நாங்கள் அதனை பகிர தேவையே கிடையாது. அது உண்மையாக இருந்தாலும் சரி, அதனை நாங்கள் வெரிஃபை செய்தாலும் சரி, அதனை நாங்கள் பகிர வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. நாங்கள் எங்களுடைய அமல்களிலே தீவிரம் காட்டக்கூடியவர்களாக, செய்யக்கூடியவர்களாக நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 98வது செய்தி, குடும்பத்திற்கு செலவு செய்வதில் நற்கூலியை எதிர்பார்த்தல் என்கின்ற நபி வழி. அன் அபி மஸ்ஊதின் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அன்ஃபக அர்-ரஜுலு அலா அஹ்லிஹி நஃபகத்தன் வ ஹுவ யஹ்தஸிபுஹா கானத் லஹு ஸதகா. யாரொருவர் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்கின்றாரோ அவர் சதகா செய்வதை போன்ற அந்த தர்மமாக அந்த தர்மத்தை அல்லாஹு தஆலா ஆக்குகிறான் என்கின்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே 55வது 1002வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு அனுப்புகின்ற பணமாக இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி, அவைகள் சதகாவாக இருக்கின்றது. நாங்கள் அதனை மனமுவர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு எந்தவித அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய குடும்பத்திலே நாங்கள் கொடுப்பதன் மூலம் நமக்கு அவர்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும்
என்று கூட நாங்கள் எதிர்பார்க்காமல் நாங்கள் சதக்காக்களை நம்முடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டும். செய்கின்ற போது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தான் கூலியை எதிர்பார்க்க வேண்டும். நாங்கள் நம்முடைய உறவினர்களுக்கு அனுப்பிவிட்டு, நமக்கு தெரிந்த ஏழை மக்களுக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் அவர்களிடத்திலே கூலியையோ புகழையோ நாங்கள் எதிர்பார்த்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து நாங்கள் தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த முன்மாதிரியை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும். அடுத்ததாக 99வது ஆரம்ப தவாஃபில் ஓடுதல். அனிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا طاف الطواف الأول خب ثلاثا ومشى أربعا. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்யும் போது முதல் 3 சுற்றுக்களை வேகமாக ஓடக்கூடியவர்களாக, வேகமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மீதமுள்ள அந்த 4 சுற்றுக்களிலும் சாதாரணமாக நடந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் உம்ராவுக்கு செல்கின்ற போது தவாஃபில் முதல் 3 சுற்றுக்களிலும் நாங்கள் அங்கு சன நெரிசல் இல்லாமல் இருந்தால் முடியுமான அளவு வேகமாக சற்று ஓடுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியாக இருக்கின்றது. பிறகுள்ள 4 சுற்றுக்களிலும் சாதாரணமாக நடப்பது நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த முன்மாதிரியாக இருக்கின்றது. வக்கான யஸ்ஆ பத்னல் மஸீலி இதா தாஃப பைன ஸஃபா வல் மர்வா. அதே போன்று சஃபா மர்வாவுக்கு இடையே சை செய்யும் போது அந்த ஓடை பகுதியில் வேகமாக ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியையும் பதிவு செய்கின்றார்கள். அதுதான் இப்போது பச்சை நிறத்தில் அங்கே லைட் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே நாங்கள் ஓடி செல்வோம். அது பள்ளமான பிரதேசமாக இருந்தது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போது அவர் அதனை வடிவமைத்து பள்ளம் நமக்கு தெரியாத வகையில் இருக்கின்றது. அந்த இடத்திலும் நாங்கள் ஓடிக்கொள்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியாக இருக்கின்றது. ஓடுகின்ற போது பெண்கள் நடந்து செல்வார்கள், ஏனைய முடியாதவர்கள் நடந்து செல்வார்கள். இவர்களை தட்டிவிட்டு நாங்கள் சென்று விடாமல் நாங்கள் நிதானமாக ஓடக்கூடியவர்களாக, வசதி இருந்தால் ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தி புகாரியிலே 1644வது செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. இறுதியாக நற்செயல்கள் குறைவாக இருப்பினும் தொடர்ந்து செய்தல் என்கின்ற இந்த நபி வழி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்னஹா காலத் சுஇல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமல் எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. அதுவமுஹா வ இன் கல், அது குறைவாக இருந்தாலும் செய்வதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே நாங்கள் செய்கின்ற அமல், நாங்கள் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும், நன்மையான காரியமாக இருந்தாலும் அதனை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமலாக மாறிவிடுகிறது என்பதை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் புரிந்து இதனை முன்மாதிரியாக எடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வகால் இக்லஃபு மினல் அமாலி மா துதீகூன், மேலும் அவர்கள் சொன்னார்கள், செயல்களில் உங்களால் இயன்றவற்றை மட்டுமே மேற்கொள்ளுங்கள், செய்யுங்கள் என்கின்ற அந்த செய்தியையும் சொல்வதை நாங்கள் புகாரியிலே 6465வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் தற்போது படித்த விடயங்களை அமுல்படுத்துகின்ற போதும் நாங்கள் ஒரு நாளைக்கு மாத்திரம் செய்துவிட்டு விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறுகின்ற போது நம்முடைய அந்த அமல் எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய அமலாக மாறிவிடுகின்றது என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து நாங்கள் ஏதாவது ஒரு அமலை எங்களுடைய வாழ்க்கையிலே இரவிலே ஒரு ரக்காத் தொழுது விட்டு நாங்கள் தூங்குவதாக இருந்தாலும் சரி, முன்பின் சுன்னத்துக்களை நாங்கள் தொழுவதாக இருந்தாலும் சரி, சதக்கா கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ நாங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்முடைய சக்திக்குட்பட்டு நாங்கள் முடிவு செய்கின்ற அந்த அமலை தொடர்ச்சியாக செய்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய அமலாக அந்த அமல் மாறிவிடுகின்றது. அதன் மூலம் நாளை மறுமையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தில் இலகுவாக செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான் என்கின்ற அந்த நம்பிக்கையில் இந்த அமல்களை நாங்கள் செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ அவற்றை முன்மாதிரியாக எடுத்து வாழ்வில் அமுல்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.